அனைவருக்கும் வணக்கம். நம் உடல் நாம் உண்ணும் உணவு, பருகும் நீர், சுவாசிக்கும் காற்று ஆகியவற்றால் ஆனது. நம் மனம் நம் எண்ணங்கள் மற்றும் ஐம்புலங்களின் அனுபவங்களால் ஆனது. நாம் உடலுக்கும் மனதுக்கும் எப்படிப்பட்ட உணவை சிந்தனையாக கொடுக்கிறோம்? சாத்வீகமான உணவா, தாமசீகமான உணவா, ராஜசீகமான உணவா? எது நமக்கு சிறந்தது என்று தெரிந்து கொள்ள நாம் 3 குணங்கள் பற்றி நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் ரஜஸ், தமஸ், சத்வ என்று 3 குணங்கள் கொண்டுள்ளோம். ஆனால் நம்மில் இம்மூன்றில் ஏதேனும் ஒரு குணம் மேலோங்கி இருக்கும். நாம் செய்யக்கூடிய செயல், உண்ணும் உணவு, உணர்வுகள் என எல்லாவற்றையுமே 3 குணங்களாக பிரிக்கலாம். உதாரணத்திற்கு சோம்பேறித்தனம், வெறுப்பு, துயரம் போன்றவை தாமசிக உணர்வுகள். பதட்டம், கோபம், குழப்பம் ஆகியவை ராஜசிக உணர்வுகள். அன்பு, கருணை, நன்றி உணர்வு போன்றவை சத்வீகமாகும். நமது குறிக்கோள் தமஸ் குணங்களை மாற்றிக்கொள்வதும், ரஜோகுணத்தை சமநிலைப்படுத்துவதும் மற்றும் சத்வகுணத்தை மேம்படுத்திக் கொள்வது ஆகும். நாம் உண்ணும் உணவு, எண்ணங்கள் மற்றும் சிந்தனை எவ்வாறோ அதை பொறுத்தே நம் குணங்கள் இருக்கும். ஒரு உணர்ச்சியின் பின்னால் உள்ள நோக்கம் மற்றும் அது எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்தே ஒரு உணர்ச்சி ராஜசீகமா, தாமசீகமா அல்லது சாத்வீகமா என்பதை தீர்மானிக்கிறது. உதாரணத்திற்கு தைரியம் என்பது ஒரு உணர்வு. மற்றவர்களை துன்புறுத்த நினைக்குமவர்களுக்கும் தைரியம் உண்டு. தன் உயிரை பணயம் வைத்து மற்றவர்களை காப்பாற்றும் காவலாளிக்கும் தைரியம் உண்டு. ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்வது சாத்வீகம். இதில் எது தமஸ், எது ரஜஸ், எது சத்வ? தனது வெறுப்புணர்வு மற்றும் அறியாமையால் வரும் தைரியம் தமஸ். மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசை மற்றும் அதனால் வரும் வருமானம், இவற்றில் தூண்டுதலில் வரும் தைரியம் ரஜஸ். ஆனால் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக தனக்கு விருப்பப்பட்ட அனைத்தையும் தியாகம் செய்வது சாத்வீகம். சாத்வீக உணவை உண்ணுங்கள், அதாவது எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவு, கொஞ்சம் குளிர்ச்சியான உணவு, புத்துணர்ச்சியை தரக்கூடிய உணவு, எந்தவிதமான தொந்தரவையும் நமக்கு ஏற்படுத்தாத உணவை உண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள், மகிழ்ச்சி மற்றும் திருப்தி ஏற்படும். அதுபோல ஒரு செயலை செய்வதற்கு முன் நாம் ஏன் இந்த செயலை செய்ய வேண்டும், இச்செயலுக்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன என்பதையும், இந்த செயலை நாம் எவ்வாறு செய்ய போகிறோம் என்பதையும் சிந்தியுங்கள். இவ்வாறு ஒரு செயலின் நோக்கம் மற்றும் அது எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை வைத்து குணத்தை தீர்மானிக்கலாம். எனவே சிந்தித்து செயல்படுங்கள். சிந்தித்து செயல்பட்டு சிறந்த மனிதனாக மாறுங்கள். நன்றி, வணக்கம்.